பெரும்பாலான மக்களின் எண்ணமாக இருந்தாலும் ஒரு சிலர் அது தொடர்பான வழக்குகள் மற்றும் அந்த இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு என்பது பறிபோகக்கூடும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த அரசாணையோடு நின்று விட்டது. அது அதற்கு அடுத்த கட்டமாக பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை தொடங்குவதில் இந்த தாமதம் ஏற்படுவதற்கு அந்த ஓரளவு சிறிதளவோ அல்லது நீங்கள் கூறுவது போல ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்ப்பு இருப்பதுதான் அந்த காரணம் என்று கூறப்படுகிறது. நீங்க என்னதான் நினைக்கிறீங்க அப்படி? அந்த குறிப்பிட்ட அளவுங்கிறத மக்களுடைய மனநிலை, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மனநிலையை பொறுத்தமட்டில் 99 விழுக்காடுகள் வேண்டும். நாங்க பட்டியலத்திலிருந்து வெளியில போகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே பட்டியலத்தை இருக்கணும்னு விரும்பல. யாரோ ஒரு சிலர் அரசியல் பிழைப்புக்காக திராவிட கட்சிகள் மூலமாக தூண்டி உழுகின்றவர்கள் தான். அவர்கள் திமுக சார்ந்தவர்கள், அது சொல்லிடுறேன். அவங்க தான் பேசுறாங்க. இதை வச்சு எல்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னா அது தவறு, முற்றிலும் தவறு. அந்த மாதிரி நிலைமைகள் தேவேந்திர மக்களுக்கு ஏற்படாது என்று நம்பிக்கையோடு இருக்கேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்களால் கிடைக்கப்படும் என்பதை தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தேர்தல் முடியும் வரை நாம் பொறுத்திருப்போம். கண்டிப்பாக அவர்களால் தான் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஜான் பாண்டியன் இந்த தடவை பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் பொது தொகுதியில் போட்டியிடுவார்களா அல்லது தனித்தொகுதியில் போட்டியிடத்தான் விரும்புகிறீர்களா? நீங்கள் இந்த 1+1 என்று கேட்டிருப்பதாக தகவல்கள் பேட்டியும் அளித்ததாக செய்திகள் வெளிவந்தன. இப்பொழுது தனித்தொகுதியா பொது தொகுதியா நீங்கள் இந்த தேர்வு செய்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த 3 தொகுதிகளிலும் எந்த தொகுதியை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறீர்கள்? பொதுவாக எதிர் போட்டியிட விரும்புகிறீர்கள்? 3 தொகுதிகள் பொது தொகுதி. நாங்கள் இப்பொழுது இருப்பது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் இடத்துல தான் இருக்கோம், நீக்கல. சரியா? பட்டியல் இடத்திலிருந்து வெளியில போகணும் தான் நாங்கள் இப்ப அடுத்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்ப எந்த தொகுதி என்பதை 3 தொகுதியில் கொடுத்திருக்கிறோம். கலந்து பேசிதான் முடிவெடுப்பாங்க. கூடிய விரைவில் நீங்க பாப்பீங்க. நிச்சயமாக எந்த தொகுதியா இருந்தாலும் இப்போ அது வேற, இந்த இதுதான் நிற்கணும், பொது தொகுதி ரிசர்வ் தொகுதி அப்படிலாம் பார்க்க மாட்டேன். எந்த தொகுதியில நமக்கு நாங்கள் எந்த தொகுதி கேட்டிருக்கோமோ அந்த தொகுதியில் ஒரு தொகுதியில நான் நிச்சயமா நிற்பேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த வாசுதேவநல்லூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் நீங்கள் அப்போது அந்த கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிட்டதாலும் அந்த தொகுதியில் நின்றிருந்தால் அப்போது வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற அந்த ஒரு நினைவு உங்களுக்கு இருக்கிறதா சார்? நீங்கள் அது போன்ற அந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததாக நீங்கள் வருந்தியது உண்டா? இல்லாட்ட அது அந்த தொகுதி தேர்தல் வெற்றிக்கு அது ஒரு தடையாக இருந்ததாக என்னன்னு கேட்டீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஏன்னு சொல்றீங்கன்னா தென் மாவட்டத்தில் நான் ஏன் என்னை தென் மாவட்டத்தில் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த அரசியல் தலைவர்கள் எடப்பாடி ஓபிஎஸ் தான் கேட்கணும். நான் தென் மாவட்டத்தில் நிற்க சார்ந்தவன், தென் மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதனால் அந்த தொகுதியை எனக்கு இடம் கொடுத்து விட்டால், வெற்றி பெற்று விட்டால், அங்க இருக்கிற அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் ஒன்றாக இணைத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை வலுவாக வளர்த்து விட்டால் நாம் இவரோடு நிற்க முடிய வேண்டுமே என்ற ஒரு குறுகிய எண்ணத்தோடு தான் என்னை தென் மாவட்டத்திலே நிறுத்தப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலை. அதே தான் கடந்த முறை எடப்பாடி என்னன்னு ஓபிஎஸும் பண்ண வேலை அதே தான். தென் மாவட்டத்தில் விடக்கூடாது, விட்டானா எல்லாரையும் ஒன்றா சேர்த்துருவான், சேர்த்து தமிழக மக்கள் மட்டும் தார்மீகம் வளர்ந்துட்டான், அப்புறம் நாளைக்கு அரசியல் இவன்ட்ட போய் நம்ம நிற்கணும் அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் எனக்கு தென் மாவட்டத்தில் கொடுக்கல. அதுதான் நான் உண்மை நிலை அதுதான். அதே மாதிரி தான் நிலை. இனி வளரக்கூடாது என்பதற்கு தடையாக இருப்பது அரசியல் ஒரு சில கட்சிகள். அது குறிப்பாக என்னோடு இருந்து கொண்டே என்னை சதி செய்வதை நான் உண்மையிலேயே மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சார், கடைசியாக ஒரு கேள்வி. அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிவு மற்றும் அதில் நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி தோல்வி எவ்வாறு இருந்தாலும் சரி, இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடருமா அல்லது அப்போதே அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அரசியல் என்பது சூழ்நிலைக்கு ஏற்படுவதுதான் கூட்டணி. புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் யாரோடு பயணிக்க வேண்டுமோ அப்பொழுது அங்கே பயணிப்போம். அது அரசியல்னாலே அப்படித்தான். நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது, நிரந்தரமா வெளியில போறதும் கிடையாது. யாரோடு பயணிக்க வேண்டும் என்பது செயற்குழு பொதுக்குழு என்ற கூட்டத்தை கூட்டி தமிழக மக்கள் முன்னேற்றக்குழு எல்லாருடைய ஒப்புதலின் அடிப்படையில் யாரோடு நம்ம பயணிக்க வேண்டும் என்று 2027 அப்போ அந்த நேரத்தில் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுக்கலாம் என்று இருக்கிறோம். நன்றி சார்.